காவலரே, இப்பொழுது புரிந்ததா? புரியலீங்களே. நான் ஆண்டு வரும் சாம்ராஜ்யமோ இது சுவேந்திராபுரி பட்டணம். சுவேந்திராபுரி பட்டணம். சுவேந்திராபுரி பட்டணத்தில சுகசேமத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய என் பெயரோ நீதி நெடுமுறை தவறாமபடிக்கு மன்னனாக திகழ்ந்து வரக்கூடிய என் பெயரோ சுந்தர் ராஜே. சுவேந்திரபுரி ஆண்டு வரக்கூடிய தங்களுடைய பெயர் சுந்தரராஜன். ஆமா, இப்படி சுந்தரராஜனாக இருந்துட்டாலும் என் தாய் தந்தை யாத்திரமா யாருங்க என்னை 10 மாதம் 3 நாள் குமாரன் குசோனாரி அங்கத்திலே சுமந்து விட்டார்களே என் தாய் தந்தை. தெரியுமா? சொன்னதான் தெரியும். என்னை சுமந்து விட்டாரு. ஆமாங்க. என் தாய் தந்தை ஆசிரியண்டா யாருங்க சொன்னாங்க? 10 மாதம் அங்கத்திலேயே சுமந்தாரு. என் தாயோ இன்பவள்ளி. தாயார் இன்பவள்ளி. என் தந்தையாரோ ஐயாபத்தன். ஆமா, தந்தையார் இயாபத்தன். ஆமா, தாயார் இன்பவள்ளி. இன்பவள்ளிக்கும் இயாபத்தனுக்கு பிறந்துட்ட ஒரே ஒரு மகனா விளங்கக்கூடிய வாழ மரத்துல வாழக்குலை எப்படி ஒன்று காய்க்குமோ அதுபோல என் தாயினுடைய அங்கத்திலே நான் ஒண்டி உருவாக பிறந்தேன். இப்படி என் பெயர் ஒரு சுந்தரராஜன். சரிங்க. நீதி நெடுமுறை தவறாமபடிக்கு நாங்கள் சுகசேமத்தோடு வாழ்ந்து வந்தோம். காவலா, நான் வாழ்ந்து வரும் மண்ணாளிலே நாடு நகரம் சொத்து சுகம் காசு பணம் ஏராளமாக இருந்தது. குறை என்பதே கிடையாது. சுகசேமத்தோடு வளர்ந்தவுடனே ஒரு நாள் ஒரு தினத்திலே
நேர்ந்தது என்ன தெரியுமா? என்ன நடந்தது? காவலா, சாமி 16 வயது நிறைந்த உடனே உன் தாயாகப்பட்ட யார் இன்பவள்ளி எம்மிடத்தில் ஒரு வாய் வார்த்தை ஒன்று கேட்க. என்னவென்று? மகனே, தாய்க்கு தலைமகன் நீயே, சந்தைக்கு இளையமகனும் நீயே. இதோ ஒரே ஒரு மகனை வந்து பெற்றெடுத்திருக்கின்றோம். ஆமா, எங்களுக்கு வயதாகிக் கொண்டே இருக்கிறது. சரி, அந்த காலம் முடிய போகிறது. ஆனால் நான் இருக்கும் போது உமக்கு ஒரு கல்யாணத்தை செய்து அழகு பார்க்கணும் என்று கேட்டார். அங்கிருந்து அவசர அவசரமா எந்திரிச்சு வந்து இதோ என் தாய் தந்தை ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். என்னவென்று கேட்டார்? என்னவென்று? இதோ மகனே, காலாகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் செய்து கண்குளர பார்க்க வேண்டும். கல்யாணம்? ஆமா, இது பெற்றுடைய கடமையாச்சு அப்படின்னு சொன்னா. எங்க அம்மா வாய் வார்த்தை வாயில இருக்கவே நான் ஊன்னேன். அப்பயே ஊம்புன்னேன். வாய் வார்த்தை வாயில இருக்கவே நான் ஊங்கொட்டினேன். அப்பயே ஊங்கொட்டினீங்க? ஏன்னா கல்யாணத்துக்கு சரி என்று ஒப்புக்கொண்டேன். அப்படிப்பட்ட நான் ஒப்புக்கொண்ட உடனே எனக்கு பெயர் கேட்கக்கூடிய என் மனைவியுடைய பெயரை நினைத்தா சக்கர பந்திலே தேன் மாதிரி புரிந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். ஒரே தித்திப்பியா இருக்கும். தித்திப்பாக இருக்கும். பலமானது நழுவி பாலிலே விழுக. பலமானது நழுவி பாலிலே விழுக. அத நழுவி நெய்யிலே விழுக. அத பால நழுவி தேனிலே விழுக. எப்படி? தேனிலே விழுக. இதே பழம் தேனில விழுக. அத நழுவி வாயில விழுந்தா எவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். அது போல என் மனைவியை நினைத்தாவே என் மனம் அவ்வளவு தித்திப்பா. ஏன்னா ஒரு செடியாக இருந்தால் அவள் ஒரு பூவா இருப்பாள். அவள் பூவாக இருந்தால் நான் ஒரு வண்டாக இருப்பேன். அப்பதானே அந்த வண்டுக்குள்ள உள்ள பூந்து தேன் உறிஞ்சு முடியுங்க. இப்படிப்பட்டவள் யார் தெரியுமா? உனக்கு சொல்லும் பொழுதே மனம் சந்தோஷமா இருக்குமே. அப்படிப்பட்ட கல்யாணம் ஆயிருக்கு சொல்லும் போது இது முதல்ல என்கிட்ட சொல்லி இருந்தா அப்பயே நான் வந்து கொடுத்துருப்பில்லைங்க. நீங்க கல்யாணம் ஆயிரத்தி மட்டும் ஒரு வாரத்தை சொல்லி இருந்தீங்க, நான் வந்திருப்பில்லைங்க. அப்படியா? வந்து நான் கொடுத்திருப்பில்லைங்க. என்ன கொடுப்பீங்க? நான் ஆட்டோக்கார நான் தெரிஞ்ச ரூட்டுக்கார நாய முள்ள பாட்டுக்காரன் கம்பெடுத்தா வேட்டக்கார இருக்க முள்ள மனசுக்காரண்டா. நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அம்மா தாய்மாரே அபத்தி விட மாட்டேன். அதையோ புயல் என்று மாட்டேன் சொல்ல மாட்டேன். அங்கங்கே பசி எடுத்தால் பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம். நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேமா. பொண்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு தாரே. பொண்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு பேர் வச்சு தரேமா. சபா நாம் ஆளாயுவா முடித்த
என் மனைவியாகப்பட்டவள் நான் மாலை தெரித்தனே என் மங்கை அவள் யார் தெரியுமா? இந்த சுந்தரராஜனுக்கு ஏற்றக்கூடிய என் மனைவியினுடைய பெயர் சுந்தரவல்லி. சுந்தரவல்லி எப்படி பேர் பொருத்தம்? சுந்தரராஜன், சுந்தரராஜன், சுந்தரவல்லி, சுந்தரவல்லி, சுந்தரராஜன், சுந்தரவல்லி, சுந்தரவல்லி. நாடு எப்படி? சுவேந்திரபுரி பட்டணம். சுவேந்திரபுரி. இவருடைய பெயர் சுந்தரராஜன். சுந்தரராஜன். அப்படி இவருடைய மனைவி பெயர் சுந்தரவல்லி. சுந்தரவல்லி. இவரோட நாடு சுவேந்திரபுரி பட்டணம். சுவேந்திரபுரி பட்டணம். சுவேந்திரபுரி பட்டணம். பேர் பொறுத்து வருங்க. இப்படிப்பட்ட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஏதாவது ஒரு கவலையும் கிடையாது. போடு சாமி, போடு. அப்படியே கை கொடுக்காம போயிட்டேன். வா. பாய் பாய். ஹாய் சொல்ல. ஹாய். கவலா. இப்படி சுவேந்திராபுரி பட்டணத்துல சுகசேமத்தோடு வளர்ந்தாலும் சரிங்க. நாட்டுல குறையா, நகரத்துல குறையா, சொத்துல குறையா, சொலத்துல குறையா, காசு பணத்துல குறையா. அப்படியே பொட்டி பொட்டியா பணம் 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 பொட்டி பொட்டியா இருக்குது. எங்க? என் வீட்டுல வச்சிருக்கீங்க. ஏராளமா இருக்குது, கட்டு கட்டா இருக்குது. டேய் எல்லாம் அதாவது இவ்வளவு உண்டு கத்துறாங்க. இதோ குறை என்பதே கிடையாது. டேய் என் வாழ்க்கை போல் யாருக்கும் அமையாது, யாருக்குமே அமையாது. ஐயாபத்தினுடைய மகனா விளங்கக்கூடிய இந்த சுந்தரராஜனை எந்த ஒரு குறை இல்லாமல் நான் வாழ்ந்து வருகிறேன். இப்படி நாடு குறையில்லை, நகரத்தில் குறையில்லை, சொத்து சுகம் காசு பணம் ரொக்க ரோத்தனம் ஏராளமா குறையிலே கிடையாது. கண்ணு கெட்டி தூரம்பா எல்லாம் என்னுடைய காடு கரை. எது? அந்த பக்கத்துல பூரா ஊடு கிடக்குது, காடு கரை கிடக்குது. இதோ இந்த பூச்செடி பார் எல்லாம் என்னோட தான். அது பூச்செடியில வேப்பமரம். இந்த பிரபா இதெல்லாம் எனக்கு சொந்தம். யாருக்கு? எனக்கு. இதெல்லாம் இந்த சீனிவாச மலை ஊர்காரங்களுக்கு சொந்தம். இந்த பக்கம் பாரு இதெல்லாம் எனக்கே சொந்தம். இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்ல, 15 பேருக்கு பொதுவது. அப்படியே நொட்டு போட்டு போலான்னு பாக்குறியா? அவளா ஓய் தெரியாமல் பேசுகிறான். ஏங்க இப்படி கொஞ்சம் ஏமாந்துறது தலையை மிளகா வச்சு விட்டு போயிருவேன். இப்படி நாடு நகரம் சொத்து சுகம் காசு பணம் ரொக்கரோஜனம் இப்படி அனைத்தும் கேமமா இருந்தாலும் என்ன என்னச்சு மகாராஜா எத்தனையும் சுகத்தோடு வாழ்ந்து வந்தார். சுவேந்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய இந்த சுந்தரராஜனுக்கு அந்த குறையானது நினைத்தார். அனலே ஒரு மெழுகு பட்டார் அது எப்படி உருகும் உருகும் அதுபோல அணி தினமும் என் மனமே உருகுதரா.
யோசனம் இருந்து என்னடா பலன்? என்னங்க பலன்? இந்த சுவேந்திராபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னராக நான் விளங்கி வந்தாலும் ஓய் ஓய் பார்க்கக்கூடியவர்களாம் பலவிதமாக இல்லை ஏசும்படியாக பேசும்படி ஆகிவிட்டேனடா. பார்த்தவரெல்லாம் திரிப்பாரே பலிகாசம் பேசுறார்களே எம்மை போல மண்ணெல்லாம் எள்ளி பேசி ஏலிதமாக பேசுறார்களே. சாமி வயலாவது நாளொன்னு போனா வயதுன்னு ஆயிக்கொண்டு எப்படி ஆமாங்க நாளொன்னு போய்கொண்டிருக்கோம் வயதொன்னு ஆயிட்டே இருக்கும் வயதொன்று ஆயிக்கொண்டே இருக்கிறது. சாமி திருமணமானது முடித்து 12 வருடம் ஆகிவிட்டது. இந்த சுவேந்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய மன்னனாகி சுந்தரராஜன் என் மனைவியாகி சுந்தரவல்லி மணமாலை தெரிந்து 12 வருடம் முடிந்து போகுது. சரிங்க இந்த உலகத்தை இந்த நாட்டை ஆள்வதற்கு இந்த கோட்டை ஆள்வதற்கு செண்டாளனுக்கு ஒரு குழந்தை என்பது இல்லை. இல்லையே இவ்வளவு பெரிய ஒரு மாளிகை ஆள்வதற்கு பார்த்தாயா? ஆமாங்க ஆமாங்க இந்த மாளிகை அதற்காக இதோ ஆள்வதற்காக வேண்டி ஒரு மைந்தன் என்பது கிடையாது. போய் நான் எத்தனையோ தெய்வத்துக்கெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருந்தேன். சரி உண்மைதான். அப்படி தினந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் வாரி வழங்கினேன். சரிங்க தண்ணீர் தவித்த வாய்க்கு தண்ணி வேண்டுமே தண்ணீர் பந்தல் உண்டு செய்து தண்ணீர் பந்தல் அதாவது ஏற்பாடு செய்து சரி போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. அனைத்தினமும் அனைத்து தெய்வங்களையும் நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு காசு சொத்து சுகமானது ஏராளமாக கிடக்குது. எனக்கு பின்னிட்டு இந்த சுவேந்திராபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை என்பது கிடையாது. இது என் மனதிலே பெருத்தது ஒரு குறை வந்து விட்டது. ஆமா நான் தினந்தோறும் நாட்டுக்கு செல்வது தேச விசாரணை செய்வது இப்படி செய்து கொண்டிருந்தாலும் என் மனைவியாகப்பட்டவளை அப்படி நினைக்கும் பொழுதுதான் என் மனமாகப்பட்டது சற்றே சஞ்சலமாகிறது. நான் மனம் கலங்கினால் என் மனைவியாகப்பட்டவள் மிகவும் சங்கடம் அடைந்து விடுவார். அதனால நம் மனதை திடம் படித்துக் கொண்டு இன்று தினமாகிய என் மனைவியாக விளங்கக்கூடிய சுந்தரவல்லியை அழைத்து என்று அழைத்து வா. நான் பார்த்துவிட்டு நான் கானகம் செல்ல வேண்டும். புறப்படவா. அதனால நீ இந்த நடந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் சர்க்கார் முட்டுக்கள் பயப்பட போயிட்டு. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னா இவங்களும் என்னை முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. அதனால இவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணும். அதனால ஆனால் உனக்கு ஒரு விஷயம் ஜாக்கிரதையா கேட்கணும். இப்படி உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு நல்லதா நீ விஷயத்தை என் மனைவி இடத்துல ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிடாத. சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா அவ எனக்காகவே பிறந்தவள். அவ இல்லைன்னா நான் இல்ல. உண்மைதான். எனக்காகவே பிறந்தவள். அதனால நம்ம சுந்தரவல்லி அக்கா சுந்தரவல்லி அம்மா என் மனைவி அழைத்து சுந்தரராஜ மன்னனாகப்பட்டவர் தன் மனைவி சுந்தரவல்லியை அழைக்க சுந்தரவல்லி சபைக்கு வரும் விதம்